நம்மளோட ஜெட் பிளாக் கப்பீஸை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் விடும்போது நமக்கு 3 குட்டி தான் கிடைச்சது. எதனால? போட்ட குட்டி அவ்வளோத்தையும் இந்த பேரண்ட்ஸே பதம் பார்த்துடுச்சுன்னா பக்காவா சாப்பிட்டே காலி பண்ணிடுச்சு. அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் இந்த ஜெட் பிளாக் கப்பீஸை நம்ம சுதந்திரமாக விடவே கூடாது, ப்ரீடிங் கேஜில் போட்டு தான் வளர்க்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி உடனே ஒரு ப்ரீடிங் கேஜ் ஆர்டர் பண்ணி பிளான் பண்ணினது போலவே பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அந்த ப்ரீடிங் கேஜுக்குள்ளே போட்டேன். இப்போ 2வது வாட்டி குட்டி போட்டிருக்கு. இந்த வாட்டி நமக்கு எத்தனை குட்டி கிடைச்சது தெரியுமா? 9 குட்டிகள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி போட்ட எல்லா குட்டியும் நான் காப்பாற்றிட்டேன்னா 100% இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எந்தெந்த குட்டிகள் சாமர்த்தியமாக ப்ரீடிங் கேஜில் இருந்து வெளியே வந்து சேஃபான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்ததோ அந்த குட்டி எல்லாத்தையும் நான் காப்பாற்றிட்டேன். எந்தெந்த குட்டியால் ப்ரீடிங் கேஜை விட்டு வெளியே வர முடியலையோ அதை கண்டிப்பாக பேரண்ட் கப்பீஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டு காலி பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், போன வாட்டி ப்ரீடிங் கேஜ் போடாததுனால நமக்கு வெறுமன 3 குட்டியை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனால் இந்த வாட்டி நம்மளால் 9 குட்டிகளை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு 3 மடங்கு லாபம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெட் பிளாக் கப்பீஸ் நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ப்ரீடிங் கேஜில் போட்டு வளர்த்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பெரிய லெவலில் குட்டிகள் கிடைக்காது. சரி, இப்போ இந்த 9 குட்டிகளையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீடிங் போடும்போது நமக்கு 3 குட்டிகள் கிடைச்சது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு கிண்டர் ஜாய் தீம்டு சின்ன ஒரு கிளாஸ் தொட்டியில் தான் இப்போதைக்கு வச்சிருக்கிறேன். அதே தொட்டியில் தான் நம்ம இந்த 9 குட்டிகளையும் கொண்டு போட போகிறோம். ஒரு 14 இல்லைனா 15 டேஸ், மேக்ஸிமமாக 15 டேஸ் அந்த தொட்டியில் கொஞ்சமாக இது சைஸ் ஆயிரும். அதுக்கு பிறகு பேரன் கப்பின்னு நினச்சாலுமே இதை சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு சைஸ் ஆன பிறகு மறுபடியும் நம்ம இந்த தொட்டிலே கொண்டு விட்டுறலாம். புது தொட்டியில் கொண்டு ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே புதுசாக நமக்கு கிடைச்சிருக்க வீடு எப்படி இருக்குது அப்படின்னு குட்டிகள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பார்க்குறதே வேற லெவலுக்கு ஒரு ஃபீல் தான். கப்பீஸ் தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்பப்போ நம்மளோட சேனல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் கப்பீஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. உடனே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.